வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் ஒன்றான ராகி மாவு வச்சு தான் நாம் இன்றைக்கி ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. ரொம்ப சுலபம், இன்ஸ்டண்ட்டான மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி ராகி முறுக்கு செய்யலாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சுலபமானதும் கூட. ஸோ இந்த ராகி முறுக்கு இன்றைக்கி நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நாம் சுவையான ராகி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஒரு மிக்சிங் பவுலில் நாம் ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 2 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நான் வீட்டில் இருக்கிற பச்சரிசியை தான் அரைச்சி தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவுங்க, அது ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓமம் இருக்குல்லங்க, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் எள்ளு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன், அதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் மாவு ஆட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா முறுக்கு உங்களுக்கு பதம் கிடைக்காது. ரொம்ப குழக்குலான்னு இருந்துச்சுனாலும் எண்ணெய் இழுக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம பதமாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பதம் தப்பாமல் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டஃப்பாக இருக்கணும் உங்களுக்கு மாவு. அவ்வளோதான். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் எண்ணெய் ஆல்ரெடி நல்லா காய வச்சுருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நல்லா சூடான எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், கொஞ்சம் சூடாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். பிசையில் கொஞ்சம் மெதுவாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஆயிலெல்லாம் எல்லா பக்கம் மிங்கிளார அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு முறுக்கும் கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம முறுக்கு புளியறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் எல்லா பக்கம் கோட்டாயிடுச்சு. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த முறுக்கு அச்சில் தான் நான் இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறேன். நான் ஆல்ரெடி இதுக்கெல்லாம் எண்ணெய் பூசி வச்சுட்டேன். நான் ஸ்டார் அச்சில் தான் நாம் இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3/4 வாசி அளவுக்கு மாவு ஆட் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புளியறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முறுக்க புழிஞ்சு விட்றலாம். பாருங்கள், கொஞ்சம் எடுத்து புழிஞ்சிங்கன்னா நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஆனால் அமுத்தி புழிஞ்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெய் இழுத்துரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு விட்ருங்க. பாருங்கள், புழிஞ்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் நுரை அடங்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்ல ஒரு அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த ராகி மாவு நீங்கள் எண்ணெயோட நுரை அடங்கினதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துடணுங்க. ஏன்னு கேட்டால் இது கரிஞ்சிட்டாலும் உங்களுக்கு தெரியாது. கலர் ராகி மாவில் நம்மளுக்கு கருப்பாக தான் இருக்குது. கரிஞ்சிருச்சுன்னா கசப்படிச்சிரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், கருகிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் நுரை அடங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொஞ்சம் நுரை அடங்கிடுச்சு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான ராகி முறுக்கு இன்ஸ்டண்ட்டான மாவு வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதோட மாவெல்லாம் எடுத்துக்கல, நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லாவே வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா
நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்கள். முறுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கருகாப்பிலையெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு பேக்கரியில் வாங்குகிற ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான நல்ல ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.